ஆரம்பிக்கலாங்களா? ஒரு ஸ்டாரோட தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படத்துக்கு போனோம், டிக்கெட் கிடைக்கல. அதே ஸ்டாரோட படம் அதே காம்ப்ளெக்ஸில் பொங்கல்லேருந்து ஓடிட்டு இருந்தது. அந்த படத்துக்கு டிக்கெட் இருக்கான்னு கேட்டால் அந்த படத்துக்கும் டிக்கெட் இல்லை. வேற வழியே இல்லாமல் வேற ஒரு ஸ்டார் நடித்த ஒரு படத்தை மனசு இல்லாமல் பார்த்துட்டு வந்தோம். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன அந்த ஸ்டாரோட படம் அதே வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன அதே ஸ்டாரோட படம். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி மனசே இல்லாமல் பார்த்துட்டு வந்த படம். சூப்பர் ஸ்டாரும் கே.எஸ். ரவிக்குமாரும் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தை ரீமேக்னு சொல்கிறாங்க. இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் தேன்மாவின் கொம்பத்து அப்படின்ற மலையாள படத்தை பார்த்துருக்கேன். இந்த படத்துக்குலாம் ரீமேக் ரைட்ஸே வாங்கியிருக்க வேண்டாம். என் தலைவன் அட்லியா இருந்தால் 7 ராகம் 7 தாளம்ட்டு போயிட்டே இருந்திருப்பா. அப்படி வழக்கமாக அந்த மலையாள படத்தை தமிழில் ரீமேக் பண்ணால் அந்த மல்லூஸ்லாம் பயங்கரமாக கொந்தளிப்பாங்க. நாங்கள் எவ்வளோ பெரிய கிளாசிக் எடுத்து வச்சிருக்கோம், அதை ஏன்டா அப்படி கெடுக்குறீங்க அப்படின்னு. ஆனால் மிகப்பெரிய ஐரணி என்னன்னா, அவங்க ஊர்லேருந்து எடுத்து நம்ம ஸ்டார் நடிச்சு அவங்க ஊர்லேயே பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். ஜஸ்ட் சூப்பர் ஸ்டார் திங்ஸ். இதுவும் ரீமேக். த்ரோ கால் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக்கு. மிகப்பெரிய கேமராமேனான பி.சி. ஸ்ரீராம் தான் இந்த படத்தோட டைரக்டர். ரீமேக் படத்தை ஒரிஜினலை விட ஸ்பெஷலாக கொடுக்கறதுல நம்ம ஆண்டவர் மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட். உன்னை போல் ஒருவன்ல அந்த கன்னை வச்சே கண்ணை துடைக்கிற சீன் ஒன்று போதும். வசூல் ராஜா எம்பிபிஎஸ்லாம் ஒரிஜினல் அப்படியே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு சம்பவம். இன்னொரு மேட்டர் சொல்றேன், கேக்குறியா? சார், நான் ஒரு மேட்டர் சொன்னா அதை மறுத்து பேசக்கூடாது, தெரியுதா கோபி? என்னதான் திருஷ்யம் படம் பாபநாசம் படத்தை விட பெட்டர்னு நம்ம சொன்னாலும் அந்த டேர்ன் பண்ணி போலீஸை சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்றது தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு விஷயத்துல சுயம்புலிங்கத்தை அடிச்சுக்கவே முடியாது. எங்கள் சுயம்புலிங்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரும்போது யார் கண்ணிலையும் படாமல் கேர்ஃபுல்லாக வந்தாரியா, அதனால தான் எங்களுக்கு செகண்ட் பார்ட் எடுக்கிற வேலை இல்லாமல் போச்சு. ஒரு ரஜினி படம் ஆடியன்ஸுக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகுமோ அப்படி தான் ஆச்சு இந்த முத்து. எல்லாரும் முத்துவை பற்றி பேசுகிறதும், கட் பண்ண முத்து கோவிலில் இருக்கிறதும், ஊர் மக்களுக்காக அவர் வேண்டுறதும், அதுக்கப்புறம் ஹெவியாக ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங்கு, அப்படியே கோபுரம் தெரிகிற மாதிரி ஒரு பேக் ஷாட்டில் பயங்கரமாக வந்து குதிரை வண்டியில் டைரெக்டாக வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட்டு. ஒருவன் முதலாளி சாங்கு. கமல் வாய்ஸில் ஒரு லெட்டர், அதை கமலே படிக்கிற மாதிரி இருக்குது. அந்த லெட்டரில் ஹீரோவை பில்டப் பண்ணல, அதில் அவர் படத்தோட வில்லனை பில்டப் பண்ணிட்டு இருக்கார். கமல் ஒரு நார்மல் நடிகரோ இது ஒரு நார்மல் படமோ கிடையாது கைஸ். ஒரு ஜமீனில் குதிரை ஓட்டுற ஒரு வேலைக்காரன், கடைசியில தான் தெரியுது அந்த ஜமீன்தாரே அவன் தான் அப்படின்னு. தீவிரவாதிக்கும் போராளிக்கும் இருக்கிற வித்தியாசம், துரோகம், சர்வைவல், கடமை தவறாத ஒரு 2 வாரியர்ஸை பற்றி எடுத்த படம் தான் குருதிப்புனல். தன்னோட போலீஸ் தொழிலுக்கு தன்னோட சிஸ்டம்காக விசுவாசமாக இருக்கிற ஒரு போலீஸ்காரன் ஆதி நாராயணன், தன்னோட லட்சியத்துக்காக தன்னோட இயக்கத்துக்காக உயிரையே கொடுக்க துணிகிற பத்ரி. 2 பேருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன்ல யாரை கன்வின்ஸ் பண்ண போறாங்க? இந்த புத்தன் அங்குலிமாலா ஸ்டோரி, தர்மன் எச்சன் ஸ்டோரி நமக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ரங்கா படத்துல வர ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். ஏன் வழிதான் கரெக்டுன்னு ஹீரோ சொல்ல, ஏன் வழிதான் கரெக்டுன்னு வில்லன் சொல்ல, வில்லன் வழியில ஹீரோவும் ஹீரோ வழியில வில்லனும் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏன் ரூட்டு தான் கரெக்டு, ஓன் ரூட்டு தான் கரெக்டுன்னு நடக்கிற தர்ம யுத்தம் தான் இந்த குருதிப்புனல். ரொம்ப சாஃப்டான ஒரு மெலோ ட்ராமாட்டிக் மூவி. ஒரு அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் என்டர்டெய்னர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு படம் ரஜினி கிட்ட இருந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் படத்தோட ஸ்க்ரீன் பிளே. கே.எஸ். ரவிக்குமார் சும்மா சொல்லணும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த டிராமா கேங்கை பிக்கப் பண்ணிட்டு போவாங்க இல்லையா, அதில் ஆரம்பித்து குழுவாளிலே சாங் முடிகிற வரைக்கும் அந்த இன்டர்வல் பிளாக் வரைக்கும் ஒவ்வொரு சீனும் அடுத்தடுத்த சீனோட கனெக்டடாக இருக்கும். வேற லெவல் ரைட்டிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே. அவர் எந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சிருப்பார் அப்படின்னா, மீனா வந்து சொல்லுவாங்க இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தருமோ அப்படின்னு சொன்னா இங்க வழி கேட்கறது அர்த்தம் அப்படின்னு. இதுல கள்ளிப்பட்டியே வரலன்னு கேட்பாரு. இறுக்கி அணைச்சுன்னா கள்ளிப்பட்டி அப்படின்னு சொல்லுவாரு. தலைவர் உடனே அதை நம்பிடுவாராம். இதை நாம நம்புவோம், அதுதான் தலைவர். ஸோ ஒவ்வொருத்தட்டையா போய் கேட்டு பயங்கரமா அடிலாம் வாங்கி அவரை வந்து மரத்துல கட்டி வச்சிருப்பாங்க அங்க இருக்கிற ஆளுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 1000 பேரை தலைவர் பயங்கரமா அடிச்சு சேசிங்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பாரு. ஆனா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல மரத்துல தொங்கிட்டு இருப்பாரு. எப்படி? மோர் தென் த ஸ்கிரீன் பிளே, த கான்வர்சேஷன்ஸ் பிட்வீன் ஆதி அண்ட் பத்ரி, அந்த மைண்ட் கேம்ஸ், யாரை பயமுறுத்துறாங்க, யாருனால யாரு ஜாஸ்தி பெயின் இருக்கு, இதுதான் மாற்றி மாற்றி நடக்கும். ஆனால் ஒவ்வொரு தடவை அது நடக்கும் போதும் அது ஃப்ரெஷ்ஷாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் ஸ்க்ரீன் பிளேல ஒவ்வொரு ஆங்கிளையும் ஒவ்வொரு ட்விஸ்ட்டையும் அது அன்வீல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எப்படி ஒரு வேலைக்காரன்
ஒவ்வொரு சீன்லேயும் வேற லெவலில் காஸ்டியூம்ஸ் போடுறான். ஒவ்வொரு காஸ்டியூமும் செமையாக மேட்ச் ஆகுது. அந்த காம்பினேஷன்ஸ்லாம் பயங்கரமாக அல்லுது அப்படின்னு நம்மள நினைக்க வைக்கும். எனக்கு சூப்பர் ஸ்டார் படங்கள்லேயே வச்சு முத்துவோட காஸ்டியூம்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன கலர் ட்ரெஸ் போடுறாரோ அதுக்கு சூப்பராக மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு துண்டு, அந்த மாதிரி ட்ரெஸ் வேணும், அந்த மாதிரி துண்டு வேணும்னு வீட்டில் அடம் பிடிச்சி அந்த துண்டை ஃப்ளிப் பண்ணி வாயிலே மியூசிக் எஃபெக்ட்லாம் போட்டு அது ஒரு காலம். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் காஸ்டியூம் இந்த படத்திலேயே வச்சு கொக்கு செய்வ கொக்கு பாட்டில் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு ரெட் கலர் துண்டு போட்டிருப்பாரு. அல்டிமேட்டாக இருக்கு. அதுக்கப்புறம் ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டு, அந்த இன்னொரு பிளாக் ஷர்ட்டை துண்டு மாதிரி கட்டியிருப்பாரு. அது ஆடியோ கேசட்லலாம் இருக்கும், செமையாக இருக்கும். அது அப்படியே ஸ்லீக்காக ஸ்லிம்மாக க்ளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டு அட்டாக் கட்டிங் வெட்டிட்டு ஒவ்வொரு சீனும் அவர் ஆதி நாராயணனா வர்ற இடம் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். அந்த மிலிட்ரி கெட்டப்பில் பிளாக் அண்ட் பிளாக்ல வருவார் பாரு, சான்ஸே இல்லை. தசாவதாரம் ஆடியோ லான்ச்சில் விஜய் சொல்லியிருப்பாரு, வழக்கமாக நாங்கள்லாம் போலீஸ் படம் பண்ணணும்னா போலீஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மேனரிசம் பிடிப்போம் அப்படின்னு. ஆனால் கமல் சார் போலீஸாக பண்ணால் போலீஸே உண்மையான போலீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரி கேட்டு போவாங்க, அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் குருதி புனல் தான். அதில் ஒரு ரேபன் ஏவியேட்டர் கிளாஸ் போட்டிருப்பாரு. அது அவர் போட்டால் மட்டும்தான் மாசா இருக்கும். கிளாஸ்னு ஞாபகத்துக்கு வருது, முத்து படம் தான் சூப்பர் ஸ்டார் கூலிங்லெஸ் போடாமல் நடித்த கடைசி படம். அந்த டைமில் பீக் ஏடிஎம்கே எகெயின்ஸ்டாக இருந்தார் சூப்பர் ஸ்டார். பாஷா படத்தோட வெற்றி விழாவில் அன்னைக்கு அமைச்சராக இருந்த ஆரம் வீரப்பனை ஸ்டேஜில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்ல போக ஆரம்பியோட பதவியே அது காலி பண்ணிடுச்சு. அதனால் அவர் ரொம்ப கில்ட் ஆகிட்டாரு. அதில் ஆரம்பித்த ஒரு கிரட்ஜ், இந்த ஃபேமஸ் காரை விட்டு இறங்கி போய் போயஸ் கார்டனில் டிராஃபிக் ஜாம் உண்டு பண்ணதில் தொடங்கி அப்படியே பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. அந்த படத்தில் மீனா கூட ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்ல அந்த நாடக சபாவில், அது அவுட் அண்ட் அவுட் மீனாக்கு கிடையாது, வேற ஆளுக்கு. அவங்க கை தட்டி தாமா எல்லாரும் பெரிய ஆளா இருக்காங்க. டிராமா பாக்க வந்து இதுல பொம்புக்கு நாய் இழுக்கல. என்ன திமிரா? அது எனக்கு இல்ல. அப்படி நான் சொல்லல. அந்த டைம்ல தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்டையர்லி வாஸ் ரிவால்விங் அரவுண்ட் சூப்பர் ஸ்டார். குலுவாலிலே சாங்ல என்னமோ திட்டம் இருக்கு அப்படின்னு அந்த லைன் வரும்போது தியேட்டரே வைல்ட் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை 30 வருஷத்துக்கு முன்னாடியே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு நம்ம ஆண்டவர். உனக்கு அப்புறம் இருக்கிற சந்ததியை ஒத்துப்பார். சினிமா பார்த்து வளர்ந்த பலகீனமான கூட்டம் தான் தெரியும். வாட் அ ஜீனியஸ் கமல் சார் வாஸ். நான் ஏன் வாஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, not prepared to answer you. You are anti-Indian. முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். வழக்கமாக 90s வர சூப்பர் ஸ்டார் படங்களில் ஏதாவது ஒரு பஞ்ச் டைலாக் அடிக்கடி ரிப்பீட் பண்ணுவார். ஆனால் முத்து படத்தில் டயலாக் ஃபெஸ்ட் தான். ஒவ்வொரு டயலாகும் தரமாக இருக்கும். கண்ணா கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்ச. கொடுத்த வாக்கு கொடுத்த பொருளும் திருப்பி வாங்குற பழக்கமே கிடையாது. குதிரை வண்டியில் நைட்டு டிராவல் பண்ணும்போது மீனா கேட்பாங்க, கரெக்டான ரூட்டில் தானே போகிற அப்படின்னு. நான் எப்பவும் போகிற ரூட்டை பற்றி கவலைப்படுறதே இல்லை, சிவான்னு சொல்லி போயிட்டே இருப்பேன், ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படின்னு. பெரிய ரஜினி சொல்லுவார், ஏமாத்துறவனை விட ஏமாந்தவன் தான் பெரிய குற்றவாளி அப்படின்னு. ஒரு பெரிய பணக்காரன் ஐயா இந்தாங்க என் காசு, எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லுவான். இந்த காசை வச்சு நான் என்னையா பண்ண போறேன்னு ரஜினி கேட்க, அதுக்கு அந்த பணக்காரன், என்னையா சொல்றீங்க, இந்த காசை வச்சு தானே உலகத்தில் எல்லாத்தையுமே வாங்க முடியும் அப்படின்னு அவர் பதில் சொல்ல, அதுக்கு தலைவர், இந்த காசை வச்சு தான் எல்லாமே வாங்க முடியுமே, அப்புறம் ஏன் உன்னால நிம்மதியை வாங்க முடியல அப்படின்னு கேட்பாரு. நம்மளும் சீக்கிரமா பணக்காரனாகி காசு இருந்தால் உண்மையாவே நிம்மதி இருக்காதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டைலாக், வடிவேலு தலைவர்கிட்ட அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு தலைவர் எதுக்குன்னு கேட்பாரு. கோயிலுக்கு எதுக்கு போவாங்க, சாமி கும்பிடத்தான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வீட்டிலேயே ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலை காமிச்சு இது எதுக்கு அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுவார். டயலாக்ஸ் பை டாக்டர் கமல்ஹாசன். அவங்க வீட்டில் ஒரு பெரிய அட்டாக் நடந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்பாங்க, சாமி ஃபோட்டோ வச்சுக்கோ சேஃப்டிக்கு அப்படின்னு. எனக்கு சாமி ஃபோட்டோ வேண்டாம், துப்பாக்கி கொடுங்க, அதுதான் சேஃப்டிம்பாரு. நாசரை பார்த்து ஒரு டைலாக் சொல்லுவார், நீ பொறுக்கிக்கும் போராளிக்கும் கலப்பு திருமணம் செஞ்சதில் பிறந்தவன் அப்படின்னு. நாசர் கமல் கிட்ட டீல் பேசும்போது, ஆதிநாராயணன் பெரிய கொம்பை அப்படிம்பாரு. அதுக்கு கமல் கையை இப்படி வச்சுக்கிட்டு, நேர்மையான கொம்பை, நான் நம்புற கொள்கைக்காக தான் நான் உயிரோடவே இருக்கேன் அப்படின்னு கமல் சொல்ல, அதுக்கு நாசர் அதை விட பெரிய டைலாக பயங்கரமாக சொல்லுவார், நான் நம்புற கொள்கைக்காக என் உயிரை கூட தியாகம் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. த மோஸ்ட் ஃபேமஸ் கோட் டைலாக், வீரம்னா என்னன்னு தெரியுமா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் கமல் தான் நிஜமாவே பயப்படுவாரே தவிர நாசர் பயப்படவே மாட்டார். அந்தளவுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளேயும் மைண்ட் கேம்ஸும் இருக்கும். இமேஜின், ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, அவர் பார்க்காத சக்ஸஸ் கிடையாது, அவருக்கு இல்லாத ஃபேன் ஃபாலோயிங் கிடையாது, ஆனால் இப்படி ஒரு படத்தில் கிட்டத்தட்ட நாசருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிற லெவலில் ஒரு படம் இருந்தாலும் இந்த படத்துக்கு இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸை பண்ணியிருப்பாரு. படத்தில் மொத்தம் 2 ஃபைட்டு, அதில் ஒன்று பெரிய காமெடி அட்வென்ச்சர் ஃபைட்டு.
நான் குழந்தையா பார்க்கும்போது ஓகே இந்த ஃபைட்டு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எருமக்கடா வயசாச்சு, இப்போ அந்த ஃபைட்டை பார்த்தா நான் குழந்தையாவே மாறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபைட்டு. அந்த நாடக ரிஹர்சல் ஸ்டேஜில் ஆரம்பிக்கிற அந்த ஃபைட்டு குழுவாளி வரைக்கும் போகும். அந்த ஃபைட்டில் ஏகப்பட்ட லேயர்ஸை ஆட் பண்ணிகிட்டே வருவார். அதில் முக்கியமான லேயரு அந்த பாம்பு சென்டிமெண்ட்டு. என்ன உசு அப்படின்னு சொல்லும் போதே தேட்டர் வைல்டாக இருக்கும். ஏன்னா தலைவர் படத்தில் பாம்பு இருந்ததுனாலே அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர். ஃபைட்டோட எண்டிங்கில் ஏகப்பட்ட குதிரை வண்டி இப்படி வந்து நிற்குது. 2 பெரிய கிளிஃப், நடுவில் கேப் ஒன்றுமே இல்லை. தலைவரும் மீனாவும் அந்த பெரிய குதிரை வண்டியில் உட்காந்துருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு இமேஜினே பண்ண முடியாத டைமில் அந்த குதிரை வண்டியோட அப்படியே ஜம்ப் பண்ணி 11 போடுவார். நான் யோசிச்சு பார்க்குறேன், வேற யாராவது ஹீரோ இதை பண்ணியிருந்தா எப்படி ட்ரால் ஆகியிருப்பாங்க அப்படின்னு. இந்த மீம்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த புதுசில் ஒரு மீம் பார்த்தேன். எப்படி தலைவா உங்களை மட்டும் யாருமே ட்ரால் பண்ணுறதில்ல, உங்களை வச்சு மட்டும் யாருமே மீம் போடுறதில்ல அப்படின்னு. அதுக்கு அந்த பாஷா டெம்ப்ளேட் எனக்குன்னு ஒரு இது இருக்கு அப்படின்னு தலைவர் சொல்ற மாதிரி ஒரு மீம். 90s ரஜினி ஒரு சம்திங் எல்ஸ். அவர் எல்லா விஷயத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு ஜம்ப் தான் ப்ரூஃப். செகண்ட் ஃபைட் படத்திலே ரொம்ப இன்டென்ஸாக ரஜினி இருக்கிறது இந்த ஒரே ஒரு சீனில் மட்டும்தான். எஜமா மேலைய கையை வச்ச அப்படின்னு சொல்லி அவரோட கண்ணுக்கு டைட் க்ளோஸப் போய் அந்த துண்டை ஃப்ளிப் பண்ணி அப்படி போட்டுட்டு ஏஆர் ரஹ்மானோட அந்த அந்த பிஜிஎம்மோட ஒரு ஃபைட்டு தாறுமாறாக இருக்கும். இதில் எதுவுமே ஃபைட்டு கிடையாது, எல்லாமே ரா ஆக்ஷன். அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணுற அந்த ரிஸ்கி ஸ்டண்ட்டு கமலை தவிர வேற யாருமே துணிஞ்சு பண்ணுறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டாங்க. படம் ஃபுல்லாக சேசிங்கு, பாம் பிளாஸ்ட்டு, அந்த பாம்பை எப்படி வைக்கிறாங்க, எதுக்காக வைக்கிறாங்க, அந்த மாதிரி நடக்கிறதுனால த்ரூ அவுட்டாக இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு நமக்கு தோணும். இப்போ உட்காந்து குருதிப்புணல் படம் பார்த்தாலும் அந்த டோன்ஸு, அந்த ஆங்கிள்ஸு, அந்த ட்ரீட்மெண்ட்டு எப்படி அந்த டைமில் வித் ஃபில்ம் கேமரா இப்படிலாம் எடுக்க முடிஞ்சது. ஒரு மானிட்டர் கிடையாது, ஒரு செக் பண்ணி திருப்பி கரெக்ட் பண்ணுறதுக்கு அந்த பட்ஜெட் பத்தாது, எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமும். இந்த படத்தோட ஒவ்வொரு ஃப்ரேமும் ஆஸ்பைரிங் கேமராமேன் எல்லாருக்குமே ஒரு பாடம். ஒரு இன்டராகேஷன் சீனில் கமலுக்கு பாதி இன்ஃபர்மேஷன் தான் தெரியும், மீதி தெரியாது, அதை பத்ரிகிட்ட வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு டைமில் அந்த லேம்ப்பு கமலோட ஃபேஸில் பாதி வரைக்கும் வெளிச்சமாக இருக்க மாதிரியும் மீதி பாதி இருட்டாகவே இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாரு பிசி. அல்டிமேட். என்ன பெரிய குருதிப்புணல் ஆங்கிள். முத்துல இந்த ஆங்கிளை எப்படி எடுத்தாங்கன்னு இப்போ வரைக்கும் கன்ஃபியூஷனா இருக்கு. செம்ம ரவுஸ். வா அடே அடே அட அரபோத நாயே செத்ராடா. மீனா தான் எனக்கு பிடிச்ச தலைவரோட ஆன் ஸ்கிரீன் பேர். வேற லெவல் கியூட்னஸ். தில்லானா தில்லானா சாங்கு பெரிய ஹிட் ஆகி தலைவருக்கு எவ்வளோ பெரிய ரீச் ஜப்பான்ல கிடைச்சதோ அதுக்கு ஈக்குவலான ரீச் மீனாக்கும் கிடைச்சது. அந்த தில்லானா தில்லானா சாங்ல அவங்க போடுற காஸ்டியூம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல எப்படி பொண்ணு மாதிரி நடிச்சுட்டு அவங்க கூட ஹீரோயினா நடிக்கிறான்னு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒண்ணு சொல்றேன். இந்த படத்துல நடிச்சிருப்பாங்கல்ல எஜமானி அம்மா, அவங்க ஒரு காலத்துல ரஜினி கூட பேரா நடிச்சவங்க. தலைவர் டஸ், தலைவர் திங்ஸ். கமல் ஸ்ரீதேவிக்கு அப்புறம் ஒரு இன்டிமெசி, ஒரு கெமிஸ்ட்ரி அது பயங்கரமா கமலுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா கௌதமி அவங்க கூட தான். இந்த படத்துல அவங்க ஜஸ்ட் ஒரு செட் பீஸ் கிடையாது. இந்த படத்துல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீமேல் கேரக்டர்னா அவங்க தான். படத்துல ஒரு ரேப் சீன் ஒன்று இருக்கும். அந்த ரேப் சீன் நடந்துட்டு இருக்க அவங்க ஆதின்னு அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஆதி நாராயணனோட விடோவா அந்த அமரன் பட கிளைமேக்ஸில் எப்படி இவங்க சாய் பல்லவி போய் ஒரு அவார்டு வாங்குவாங்க, அந்த மாதிரி கமல் செத்ததுக்கப்புறம் போய் ஒரு அவார்டு வாங்குவாங்க. ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக, ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ். ரஜினி படங்களில் வழக்கமாக வில்லனுக்கு பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு செம வெயிட்டேஜ் இருக்கும். கூலி படத்தில் வர்ற சைமனாவது சின்ன வயசில் ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கான், அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். அவனை போட்டு அந்த அடி அடித்தோம். ஆனால் இந்த படத்தில் வர அம்பலத்தாரு எத்தனை தடவை நேர்லேயே அந்த ஜமீன்தாரை பார்த்துருப்பான். அந்த ஜமீன்தாருக்கு சைடில் மட்டும் டை அடித்த மாதிரி முத்து அச்சல் இருக்கான். ஆனால் இவன் தான் ஜமீன்தாரோட பையன் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டான். இவன் ஒரு வில்லன். இவனுக்கு எருமக்கடா மூஞ்சியை வச்ச ஒரு காரு, ஏஆர் ரஹ்மானோட தீ மியூசிக். இதுலேருந்து என்ன தெரியுது, படம் செமையாக இருந்தால் இந்த மாதிரி லாஜிக் லூப் ஹோல்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. புரியுதா லோகினா? பத்ரியை ஒரு வில்லன்னு கண்டிப்பாக சொல்லிடவே முடியாது. ஏன்னா படம் இந்த சிஸ்டமோட பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் இல்லை, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லையும் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய்கிற, என் மக்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நாசரோட அன்அப்பாலஜெட்டிக் கேரக்டர். இதே பேரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தேவர் மகன் அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க. அது வந்து ஒரு ஐகானிக் ஹீரோ வில்லன் டூவோ. அதை சர்பாஸ் பண்ணணும், அதுவும் வேற ப்ரொமிசஸில் சர்பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஜோக். ஆனால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. நாசர் அண்ட் கமல் காம்போல எத்தனையோ படங்கள் இருக்கு, ஆனால் இந்த படம் தான் பெஸ்ட்டு.
எவ்வளோ பெரிய டான்ஸரு, எவ்வளோ பெரிய சிங்கர், அந்த சாங்ஸை வச்சே அவரால் எவ்வளோ மேஜிக் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் இந்த படத்துக்கு சாங்ஸ் நெசசிட்டி இல்லைன்னு முடிவு பண்ணி இந்த படத்தில் சாங்ஸே வைக்கல கமல் சார். இதுல பாட்டு வச்சிருக்கலாமே சார் அப்படிங்கிறதா. கோன் திங்க போட் சார், உங்களோட பாட்டு ஐ சிங்கர் சார். சார் எல்லாமே உங்களோட 100 பாட்டு நான் சின்ன வயசுல இருந்து பாடிருக்கேன் சார். ஐ ஹவ் சங் 4 songs in my movie itself. உங்களோட சாங் எனக்கு பிடிக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? a movie should require, a story should require. அந்த இடத்துல எப்படி சார் பாட முடியும்? மகேஷ் அப்படிங்கிறவர் தான் மியூசிக் டைரக்டர். எப்படி கொஞ்ச நாள் ஜிப்ரான் கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு, அந்த மாதிரி கமல் சாருக்கு பிடிச்சி போச்சுன்னா அதே மியூசிக் டைரக்டர் கூட நிறைய டிராவல் பண்ணுவார். நம்மவர் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் மியூசிக் பண்ணது மகேஷ். ஆளவந்தான் படத்துக்கு கூட அவர் தான் பிஜிஎம் ஒர்க் பண்ணியிருக்காரு. குருதிப்புணரோட பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் ஜிம்மிக்ஸா எதுவும் பண்ணாம கதைக்கு எவ்வளோ தேவையோ அந்த இன்டென்சிட்டியை மட்டும் வச்சுட்டு பண்ணியிருப்பாரு மகேஷ். குருதிப்புணல் தான் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் டு ரிலீஸ் வித் டால்பி ஸ்டீரியோ டெக்னாலஜி. அது இந்த பிஜிஎம்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகே, முத்து வாஸ் த பிகினிங் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர் மியூசிக் டைரக்டர் காம்போ இன் தமிழ் சினிமா. இங்க பேசிக்கிட்டு இருக்கா. ஓகே, செகண்ட் கிரேட்டஸ்ட். ஓகேவா? டைட்டில் கார்டில் இருந்தே தலைவர் சம்பவம் தான். அந்த டைட்டில் கார்டு, அந்த பெயிண்டிங்ஸு, அதுக்கு பின்னாடி வர்ற பிஜிஎம் எல்லாமே தெரிக்க விடும். ஒருவன் ஒருவன் முதலாளி தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங், ஆன் பார் வித் வந்தேண்டா பால்காரன். இந்த பாட்டு இவ்வளோ சூப்பராக வந்ததுக்கு ஏஆர் ரஹ்மான் ஒரு காரணம் அப்படின்னா வைரமுத்து அண்ட் எஸ்பிபி இன்னொரு காரணம். எஸ்பிபி அண்ட் சூப்பர் ஸ்டார் காம்பினேஷனை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்ல வேணாம். ஆனால் எம்ஜிஆருக்கு ஒரு வாலி, அதே மாதிரி எனக்கு வைரமுத்துன்னு தலைவரே சொல்லியிருக்காரு. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைன், மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, அதை மனம்தான் உணர மறுக்கிறது அப்படின்னு ஒரு பாடம். இந்த மாதிரி பாடங்கள்லாம் சூப்பர் ஸ்டார் பாட்டில் வந்ததுன்னா செமையாக ரீச் ஆகும்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டையும் சிரத்தை எடுத்து செம்மையாக எழுதியிருப்பார் வைரமுத்து. ஒரு லைன் இப்போ வரைக்கும் உண்மையாக இருக்குது, இனிமை இனிமேல் போகாது, முதுமை எனக்கு வராதுன்னு சொல்லியிருப்பாரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பையும் ஆக்டிவாக படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஹீரோவா. குழுவாளி சாங்கில் வர அந்த மல்லு டச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் தலைவர் வீணை வாசிக்கிற அழகு செம. கொக்கு செய்வ கொக்கில் அந்த ஃப்ளூட் இன்டர்லூடு, தலைவர் அந்த குட்டியான மேலே உட்காந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு ஃப்ளூட் வாசிக்கிற விதம் சான்ஸே இல்லை. மை மோஸ்ட் ஃபேவரட் சாங், த கிரேட்டஸ்ட் பேத்தோஸ் சாங் எவர் கம்போஸ்ட் அண்ட் ரிட்டன் ஆஃப்டர் உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஃப்ரம் கர்ணன். படத்தில் 2 வேர்ஷன் இருக்கும். அதில் பெரிய ரஜினியோட வேர்ஷனில் ஒரு லைன் எழுதியிருப்பாரு, காவியங்கள் உனைப்பாட காத்திருக்கும் பொழுது காவி உடை நீ கொண்டால் என்னவாகும் மனது அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இதை விட ரொம்ப பிடிச்ச லைன், வாழ்வை நீ தேடி வடக்கே நீ போனால் நாங்கள் போவதெங்கே. அந்த டைமில் அவர் அடிக்கடி ஹிமாலயாஸ் போவார். அதை மென்ஷன் பண்ணி ஆல்சோ இவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கும் ஒரு சின்ன லீடு கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த லைன்ஸ். பிஜிஎம்மை பொறுத்த வரைக்கும் பாஷாவில் எப்படி ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸ் இருந்ததோ இதில் பயங்கரமான கிளாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த எஜமா மேலையா கையை வச்சேன்னு சொல்கிற ஃபைட் அப்போ வர்ற ஒரு பிஜிஎம், தீபாவளி பரிசு காத்திருக்கிறதுன்னு சொல்லி அந்த லெட்டர் டிராவல் ஆகும்போது வர்ற பிஜிஎம், கள்ளிப்பட்டி போர்ஷன்ஸில் வர்ற மல்லு டச்சில் இருக்கிற ஒவ்வொரு பிஜிஎம்மும் அல்டிமேட். குதிரை ஃபைட் அப்போ காட் மோடில் என்ட்ரு ஆயிருப்பாரு ஏஆர். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் முத்து பிஜிஎம் எதுன்னா, முத்துவை எஜமான் துரத்தி விட்டதுக்கப்புறம் அந்த குதிரை வண்டி எஜமானி அம்மாவை பார்க்கறதுக்கு கோயிலுக்கு போகும்ல, அப்போது ஒரு பிஜிஎம் வரும். முத்து படமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம். 2 ட்ரிவியா. 1, குருதி புனல் படத்தோட ஆக்சுவல் வேர்ஷன் துரோகாலுக்கு ஏஆர் தான் ஃபர்ஸ்ட் மியூசிக் பண்ண வேண்டியதாக இருந்தது. தட் வாஸ் சப்போஸ் டு பி ஹிஸ் ஃபர்ஸ்ட் பாலிவுட் என்ட்ரி. ஆனால் அது நடக்காமல் போச்சு. ரங்கீலா மூலமாக தான் இன்ட்ரோடியூஸ் ஆகணும்னு நடந்திருக்கு. 2வது விஷயம், முத்து படம் தான் சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு வித் த சேம் பிஜிஎம் வர்ற ஃபர்ஸ்ட் படம் தேவா மியூசிக்ல இல்லாமல். அண்ணாமலைக்கு அப்புறம் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு, அதில் பாஷா படத்தை தவிர வேற எந்த படத்துலையுமே சூப்பர் ஸ்டார் பிஜிஎம் இருக்காது. வீரா படத்தில் சுரேஷ் கிருஷ்ணாவே டைரக்டர் அப்படின்றதுனால சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு வரும். ஆனால் அதுக்கு வேற ஒரு பிஜிஎம் வரும். டைம் இருந்தால் அந்த பிஜிஎம் போய் கேட்டு பாருங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும். ஓவரால் ஒரு ஸ்டேட்டோட 2 மிகப்பெரிய ஸ்டார்ஸ் தீபாவளிக்கு அவங்கவுங்க ட்ரேட்மார்க் ஸ்டைலில் படம் கொடுத்துருந்தாங்க. அந்த 2 படமுமே அவங்கவுங்க ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. குருதி புனல் எல்லா கமல் ஃபேன்ஸையும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். முத்து படமும் அவரோட ஆடியன்ஸை திருப்திப்படுத்துச்சு, அதாவது த என்டையர் தமிழ்நாடு. இந்த 2 படத்தை பற்றி கடைசியாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, முத்து ஒரு பிரம்மாண்டமான லைட்டு. அந்த லைட்டு நிறைய பேருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் செமையாகவும் இருக்கும். எல்லாரும் அதை வாயை திறந்து பார்ப்பாங்க. ஆனால் குருதி புனல் ஒரு மெழுகுவத்தி மாதிரி. மேலோட்டமாக பார்த்தா சிம்பிளாக இருக்கும். ஆனால் ஒரு மெழுகுவத்தி நினச்சா அதே மாதிரி 1000 மெழுகுவத்தியை ஏற்றலாம். அதுதான் குருதி புனலோட சக்ஸஸ். ஆஃப்டர் அக்டோபர் 23, 1995
சோஷியோ பொலிட்டிக்கல் த்ரில்லராக தமிழில் எத்தனை படம் வேணாலும் வந்திருக்கலாம். அந்த அத்தனை படத்துலையும் குருதி புனலோட சாயல் இல்லாமல் இருக்க சான்ஸே இல்லை. அந்த படத்துக்கு அப்புறம் அப்கமிங்கில் வந்த எல்லா பெரிய டைரக்டர்ஸ்க்கும் குருதி புனல் ஒரு டிக்ஷனரி. அன்னைக்கு அந்த படம் ஓடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு விடுதலை, விக்ரம் வேதா அப்படின்னு இவ்வளோ பெரிய படங்கள் ஹிட்டாக இருக்கு, புது புது டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு குருதி புனல் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். சரி, 2 படத்தையும் ஒரு ரீவாட்சை போடலாமா? முடிச்சிடலாமா?